வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மி அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 5ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுதான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இறந்ததற்கு பின் நம்மளுடைய விஷயங்கள் என்னென்னலாம் நடக்குங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11 இருக்கிற அது உச்சமாக சனியுடைய இருக்கும்போது ஒரு பெரும்படம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே கூட வந்து நிறைய கிரகங்கள் சின்ன சின்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வேலையில் வந்து அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ 6ஆம் இடமும் சம்மந்தப்படும் போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது, ஃபன்னாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான புதன் வந்து 11 இருக்கும்போது ஒரு நீச்சபங்க ராஜயோகம் போது ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3ஆம் அதிபதி சந்திரன் ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்திற்கான ஒரு மூமெண்ட்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ் அமைஞ்சு ஒரு அடுத்த ஒரு லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதி சூரியன் வந்து 12 இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள், ஸோ நிறைய அலைச்சல்கள், வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம், கொஞ்சம் விரயங்களோ கொஞ்சம் அதுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி லாபம் இருக்குமான லாபம்லாம் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க வந்து எதிர்பார்க்காம திடீர் லாபங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 5ங்கிறது வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களே பேசும். ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது, திடீர்னு புத்திசாலித்தனமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி நம்மளை வந்து அப்படியே பிரமிக்க வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரனும் உச்சமாக இருக்கும். வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், நம்ம எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய புதிய வேலைகள் சில பேர் கிடைக்கலாம். ஒரு ஜாப் இல்லாதவங்க வந்து புதிய ஜாப் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3இல் நீச்சமாக இருக்கும். நிறைய சந்தேகங்கள், ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு விஷயத்தை மண்டையில் போட்டு வளர்த்திக்கிட்டு ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமானும். ஏன்னா சந்தேகப்படும் போது நம்ம மன உளைச்சல் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலேருந்து செவ்வாயோட சாத்திரம் வரும்போது கொஞ்சம் நிறைய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்து அது நடக்காமல் போச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ என்னடா அது இப்படி ஆகிடுச்சுங்கிற மாதிரி சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி சனி வந்து 11 இருக்கும்போது வெளிநாட்டில் வந்து ஒரு பெரும் பணம், பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலிமா ஒரு பெரிய பணம் வருது, அப்பா சம்மந்தமான விஷயங்கள் பெரும் பணம், எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். 10ஆம் அதிபதி உங்களுக்கு 11 இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களே பெரிய பணம் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல அதிர்ஷ்டங்கள் பெரிய லெவலில் இன்னும் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 11ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது பெரிய லாபங்களை தேடி நம்ம என்ன சொல்லணும். பட் என்னென்னா பியாண்ட் தி லெவல் ஒரு பெரிய அளவில் வந்து ரொம்ப கொஞ்சம் பேராசையாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன்ஸ், ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் இருக்கிறது தான் வாழ்க்கை. அது வந்து நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்க்க போகிறதுனா இறப்பு. ஸோ எல்லோருக்குமே வந்து பார்த்தா இறப்புங்கிறது என்னைக்காச்சும் வரணும், கண்டிப்பாக வரப்போகிறோம். ஸோ இறந்த பிறகு நமக்கு வந்து நம்ம என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போதுமே பார்த்திங்கன்னா இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரை. ஸோ குறைஞ்சபட்சம் 2 மாதங்கள். ஸோ நிறைய இடங்கள் வந்து 2 மாதங்கள்ன்றது வந்து ஜென்ரலாக இருக்கும். சில இடங்களில் 4 மாதங்கள், ஒரு சில கட்டங்களில் மட்டும் 6 மாதங்கள் வந்து அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, அதுக்கு தான் வந்து அது இறந்த அந்த நட்சத்திரம் எங்கே வருதோ ஸோ அதுக்கான வீடை மூடி வைக்கிறதுன்னு அந்த காலத்தில் பெரிய வீடாக இருக்கும். அந்த ரூம் அவர் யூஸ் பண்ண ரூமை மூடி வச்சுருவாங்க, விளக்கு ஏற்றி வச்சுட்டே இருப்பாங்க. அவர் யூஸ் பண்ண துணியை வைப்பாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ஷார்ட்டான இருக்கிறதே துணுண்டு ரூமில் இருக்கும்போது சைடில் வந்து அவங்க உபயோகித்த துணியையும் ஒரு விளக்கு வைப்போம். அந்த எண்ணெய் ஒரு வெண்கல கிண்ணத்தில் எண்ணெய் வச்சு
விலக்கு போடும். ஏன்னா வந்து அந்த ஆத்மா வந்து அங்கே இருக்கும்பொழுது அந்த அவருடைய கர்மாக்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இது வந்து மூடுறதுனும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இறந்த பிறகு என்ன ஆகும்? ஸோ இறந்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சட்டையை கழட்டிட்டு வேற ஒரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்து நடக்க போகிற ஒரு விஷயம். ஸோ அது வந்து எப்படி நடக்கும் நமக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியும். இதுக்கான ஆதாரங்கள் வந்து நிறைய புக்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. என்ன மாதிரி விஷயங்களை நம்ம ஆதாரமாக பார்க்கலாம் அப்படின்போது இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா யோகானந்தருடைய ஒரு புக் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோகியின் சுயசரிதைங்கிற ஒரு புக்கில் வந்து ஒரு சாப்டர் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு இறந்துருவார். ஸோ குரு இறந்ததுக்கப்புறம் ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் அந்த குரு வந்து ஒரு ஒளி வடிவமாக அவர்கிட்ட முன்னாடி தோண்டி பேசுவாருங்க. ஸோ அந்த எபிசோடு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். யோகியின் சுயசரிதை புக்கே வந்து ரொம்ப சூப்பரான புக்கு. ஸோ அதுவும் அந்த ஒரு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ சொல்லுவார். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார்னா, நீ பாடுறா உலகம்ங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் இதுதான் உலகம், இதுக்குள்ளே தான் இருக்கிறோன்னு. பட் நம்ம ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம். இப்போ இது நடுவில் சூரிய குடும்பம் நிறைய கிரகங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ இந்த நிறைய சூரிய குடும்பங்களுக்கு நடுவில் ஒரு நடுபிம்பமாக ஒரு பெரிய ஒரு ஒளி வட்டம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒளி வட்டம் தான் வந்து பரம்பொருள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்வார். அப்போது நம்ம பிறந்தவருங்க என்ன பண்ணணும் அப்படின்போது நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்களும் போது ஒரு ஸ்டெப்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறி போவாங்க. ஒரு உலகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஃபைனலாக அந்த பரம்பொருளோட இணையிறது தான் வந்து லைஃபுடைய ஒரு கோலாக இருக்கும். அதுதான் வந்து ஒரு ஆன்மா வந்து முக்தி அடைகிறது அப்படிங்கிறது சொல்லுவோம். என்லைட்மெண்ட்டுங்கிறது அது இறைவனோடு ஒன்று சேருதுன்னு சொல்லலாம். நிறைய பழைய புத்தகங்களில் பழைய அந்த ஞான நூல்கள்லாம் வந்து அந்த விஷயங்களே சொல்லியிருப்பாங்க. இறைவனோட ஒன்றுதல் சொன்னால் அது வந்து இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து சொல்கிறதை வந்து அவர் அழகாக வந்து அந்த புக்கில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து இந்த நமக்கு மனித பிறவிக்கு மட்டும் கிடைச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம வந்து அவங்களுடைய வாழ்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறது நம்மளால் தான் முடியும். ஒரு நாயாவோ நரியாவோ வேற ஒரு ஜீவராசியாவோ புழு பூண்டு இந்த மாதிரி ஒரு புழுவாகலாம் பிறந்தோம்னா நமக்கு அந்த அறிவு இருக்காது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த அறிவுக்கான விஷயங்கள் தேடல்கள்லாம் வந்து நமக்குள்ள வந்து நம்ம மனிதர்களுக்கு தான் இது சாத்தியம். ஸோ நம்ம இந்த பூமியில் வாழும்போதே குடும்பத்திற்காக உழைக்கிறோம், எல்லாருக்குமே சாப்பாடு போடணும், இவங்களுக்கு கட்டி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு கொடுக்கணுங்கிறதெல்லாம் விஷயம்லாம் தாண்டி நம்மளை வந்து வேறு ஸ்டேஜுக்கு மாற்றணும். அதுக்கு தேவை என்னென்னா நல்ல ஒரு மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஏற்படுத்தணும். மனசு அமைதி ஆக ஆக நீங்கள் வந்து லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் கோயிலுக்குள்ளே சுற்றணும், அந்த கோயில் இந்த கோயிலெலாம் சுற்றினா தான் ஞானம் கிடைக்கும்னா அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு அமைதியான ரூமு. ஸோ அமைதியான ரூமில் வந்து உங்கள் மனசை பக்குவப்படுத்துங்க. நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள் வந்து நீங்கள் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து உடைய மனசை அமைதிப்படுத்தும் போது உங்களுக்கு உடல் தனியாக உள்ளம் தனியாக பிரியறதை கூட சம்டைம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய மேஜிக்லாம் இருக்குது. ஸோ அதனால் இறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆன்மா வந்து இறைவனை தேடி போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு மெடிடேஷன், சாண்டிங், நல்ல ஒரு இறைவனோட ஒன்றுதலை வந்து ஸ்டார்டிங்கை ஏற்படுத்திட்டிங்கன்னா இருந்ததுக்கப்புறம் ஒரு இறைவனோட ஐக்கியமாகிற ஒரு நல்ல ஒரு ஆன்மாவாக நீங்கள் மாற முடியும். இது வந்து யோகி இன் சுயசரிதைங்கிற ஒரு புக்கில் ஒரு சாப்டராக வந்திருக்கு. நீங்கள் முடிஞ்ச அதை வாங்கி படித்து கூட பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இறப்புங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லோருமே வந்து இறைவனை தேடுவோம். இறைவனுக்காக ஒரு அமைதியான ரூமில் வந்து ஒரு டெய்லி ஒரு 15 நிமிஷம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ masterlakshmi.comனு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து போய் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கோம். விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்க இறைவனுடைய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.